வணக்கம். பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு, ஏன் இப்ப இது திடீர்னு வந்துச்சு, இந்தியாவுக்கு இதனால என்ன ஆக போகுது, இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். நம்ம பக்கத்திலேயே, அதாவது இந்தியாவிற்கு மிக அருகிலேயே கூட்டணிகள்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான புள்ளி என்னன்னா, இந்த ரெண்டு நாடுகள்ல ஒண்ணு மேல யாராச்சும் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அது ரெண்டு நாடுகள் மேலயும் நடந்த தாக்குதலா கருதப்படும்னு சொல்றாங்க. இது சவுதி அரசாங்கத்தோட வெப்சைட்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க. அதாவது எனி அக்ரெஷன் அகேன்ஸ்ட் ஈதர் கண்ட்ரி ஷால் பி கன்சிடர்ட் an aggression against both. இந்த வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இது ஒரு பழைய ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தலாம். அதாவது 1971ல இந்தியாவுக்கும் அப்போதைய சோவியத் யூனியனுக்கும் இடையில இதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. அந்த ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன். அந்த ஒப்பந்தம் தான் பங்களாதேஷ் போர் சமயத்துல அமெரிக்காவோட 7வது கடற்படை உள்ள வர நினைச்சப்போ சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா நிக்க ஒரு முக்கிய காரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வலிமையான பரஸ்பர பாதுகாப்பு அம்சத்தை இதுல கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரலாற்று ஒப்பீடு இந்த ஒப்பந்தத்தோட முக்கியத்துவத்தை நல்லா காட்டுது. இங்க ஒரு கேள்வி வருது, ஏன் இப்போ இந்த டைம்ல எதுக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகணும்? நீங்க சமீபத்திய நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரபு உலகத்துல ஒருவித பதற்றத்தை, ஒரு புதிய பாதுகாப்பு தேவை இருக்குங்கிற உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு காரணம். அதே சமயம் பாகிஸ்தான் பிரதமர் அப்புறம் அவங்களோட ராணுவ தளபதி இவங்க ரெண்டு பேரும் சமீபத்துல 3 முக்கியமான நாடுகளுக்கு போயிட்டு வந்தாங்க. சவுதி அரேபியா, இங்கிலாந்து, அப்புறம் அமெரிக்கா. அந்த சவுதி பயணம் முடிஞ்ச உடனேயே இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இது யதார்த்தமா நடந்ததா தெரியல. சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இத ஒரு புதிய இஸ்லாமிய நேட்டோ மாதிரி ஒரு கூட்டணிக்கான முதல் படியா கூட பாக்குறாங்க. அதாவது எதிர்காலத்துல மற்ற இஸ்லாமிய நாடுகளும் இந்த மாதிரி பாதுகாப்பு ஒப்பந்தத்துல சேரலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் இன்னும் பெருசா போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இஸ்லாமிய நேட்டோங்கிறது ஒரு பெரிய வார்த்தை தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கிக்கிறது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாரம்பரியமா வளைகுடா நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்த அமெரிக்கா மேல இருந்த நம்பிக்கை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. குறிப்பா சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள், உதாரணத்துக்கு கத்தார் மேல சில அழுத்தங்கள் வந்தப்போ, இல்ல யெமன்ல இருந்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி மேல தாக்குதல் நடத்தினப்போ அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரபு நாடுகள் மத்தியில ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க படைகளும் அவங்களோட பாதுகாப்பு உத்தரவாதமும் முக்கியமா ஈரானுக்கு எதிராக தான் எங்களை பாதுகாக்கும். மற்ற பிராந்திய பிரச்சனைகள்லயோ இல்ல உள்நாட்டு பாதுகாப்புலயோ அமெரிக்காவை முழுசா நம்ப முடியாதுன்னு சில அரபு தலைவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அமெரிக்காவோட கவனம் வேற பக்கம் திரும்புது. மத்திய கிழக்குல அவங்களோட பிடி கொஞ்சம் தளருதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த சூழல் தான் சவுதி அரேபியா மாதிரி நாடுகளை பாகிஸ்தான் பக்கம் திருப்புது. ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட ஒரு வலுவான அனுபவம் வாய்ந்த ராணுவம் இருக்கு, சவுதி கிட்ட பணம் இருக்கு, நவீன ஆயுதங்கள் இருக்கு. ஆனா போர்க்கள அனுபவமும் பெரிய எண்ணிக்கையிலான தரைப்படை வீரர்களும் தேவைப்படும் போது அவங்க பாகிஸ்தானை நம்பியிருக்காங்க. சவுதி அரேபியா ரொம்ப காலமாவே பாகிஸ்தான் ராணுவத்தை ஒரு மாதிரி வாடகைக்கு எடுக்கிற மாதிரி, இல்ல ஒரு மெய்காப்பாளர் மாதிரி பயன்படுத்த நினைச்சாங்கன்னு ஒரு கருத்து இருக்கேன். இந்த உறவு ஒன்னும் புதுசு இல்ல. வருஷக்கணக்கா சவுதிக்கு பாகிஸ்தானோட ராணுவ உதவி தேவைப்பட்டுச்சு, பாகிஸ்தானுக்கு சவுதியோட பொருளாதார உதவி தேவைப்பட்டுச்சு. இது ஒரு எழுதப்படாத விதியா இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் மத்தியில நம்ம நாட்டு ராணுவம் இன்னொரு நாட்டுக்காக, அதுவும் பணத்துக்காக பாதுகாப்பு கொடுக்க போறதுல ஒரு தயக்கமும் எதிர்ப்பும் இருந்துச்சு. முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் காலத்துல கூட ஏமன் போர்ல சவுதிக்கு ஆதரவா பாகிஸ்தான் படைகளை அனுத்த அவரு மறுத்தாரு. அதுக்கு காரணமே இந்த உள்நாட்டு எதிர்ப்பு தான். பரஸ்பர பாதுகாப்புன்னு சொல்றது மூலமா பாகிஸ்தான் அரசாங்கம் அவங்க நாட்டு மக்களுக்கு இது ஒன்னும் கூலிப்படை ஏற்பாடு இல்ல, நாங்களும் சவுதியும் சமமான பார்ட்னர்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிப்போம் அப்படின்னு சொல்ல முடியுது. இது பாகிஸ்தான் ராணுவத்தோட கௌரவத்தையும் காப்பாத்துது. அதே சமயம் சவுதிக்கும் அவங்களுக்கு தேவையான ராணுவ உதவிய முறையான ஒப்பந்தம் மூலமா வாங்கிக்க முடியுது. இது ரெண்டு அரசாங்கத்துக்கும் அரசியல் ரீதியா சௌகரியமா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எந்த அளவுக்கு பரஸ்பரமா இருக்கும்? பாகிஸ்தானுக்கு ஒரு ஆபத்துன்னா சவுதி எந்த அளவுக்கு உதவும்? இது பேர்ல பரஸ்பர ஒப்பந்தமா இருந்தாலும் இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அது பெரும்பாலும் சவுதி அரேபியாவை அவங்களோட பிராந்திய அச்சுறுத்தல்கள்ல இருந்து, ஏமன்ல இருக்கிற ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அவங்க சவுதி மேல பல தடவை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான் இல்லனா எதிர்காலத்துல இஸ்ரேல் மாதிரி நாடுகள் கிட்ட இருந்து சவுதிய பாதுகாக்க
பாதுகாக்க பாகிஸ்தான் ராணுவத்தை சவுதி மண்ணுல நிறுத்திக்கிறதுங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமா இருக்கும்னு பல நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அப்போ பதிலுக்கு சவுதி ராணுவம் பாகிஸ்தானோட பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு உதவ முடியும்? அவங்க ராணுவ பலம் எப்படிப்பட்டது? அது ரொம்ப குறைவுங்கிறது தான் நிதர்சனம். சவுதி அரேபியாவோட ராணுவ பலமா இருக்கட்டும், மக்கள் தொகையா இருக்கட்டும், பாகிஸ்தானோட ஒப்பிடும்போது ரொம்ப சின்னது. அவங்க கிட்ட நவீன ஆயுதங்கள் இருக்கலாம், ஆனா பெரிய அளவுல அனுபவம் வாய்ந்த தரைப்படை பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற மாதிரி இல்ல. அதனால நாளைக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா கிட்ட இருந்தோ இல்ல வேற யாருக்கிட்ட இருந்தோ ஒரு பெரிய ஆபத்து வந்தா சவுதி ராணுவம் பெரிய அளவுல உதவுமாங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். யதார்த்தத்துல இது பாகிஸ்தான் வீரர்களை சவுதியோட பாதுகாப்புக்காக பயன்படுத்திக்கிற ஒரு ஏற்பாடுதாங்கிறது பலரோட பார்வை. பாகிஸ்தான்ல இருக்கிற நிபுணர்களை கூட இதை வெளிப்படையா சொல்லனாலும் புரிஞ்சுக்குவாங்க. இது சவுதி ரொம்ப நாளா கேட்ட ஒண்ணு இப்போ பரஸ்பரம்ங்கிற பேர்ல சட்டப்பூர்வமாகி இருக்கு. இது ஒரு சமநிலையற்ற உறவு தான். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இது இந்தியாவுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்தும்? நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு பாகிஸ்தான்ல செயல்படுற ஏதோ ஒரு பெரிய தீவிரவாத அமைப்புக்கு எதிரா இந்தியா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தா, அதாவது அவங்க பயிற்சி முகாம் மேல தாக்குனா, இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா அதை தன்னோட நாட்டு மேல நடந்த தாக்குதலா எடுத்துக்குமா? இந்தியாவோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்னன்னா, இந்த ஒப்பந்தம் பத்தி எங்களுக்கு தெரியும், இது ரொம்ப நாளா 2 நாடுகளுக்கு இடையில இருந்த ஒரு புரிதலை, ஒரு ஏற்பாட்டை இப்ப முறைப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தோட தாக்கங்கள் குறிப்பா இந்தியாவோட தேசிய பாதுகாப்புக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் என்னவா இருக்கும்னு இந்தியா கவனமா ஆய்வு செய்யணும். இது பத்தி சவுதி அரேபியா கூட தூதரக அளவுல பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கேட்பாங்க? அடிப்படையில நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் இந்தியா கேட்கும். நாங்க எங்களோட தேசிய பாதுகாப்புக்காக தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நடவடிக்கை எடுத்தா அத உங்க மேல நடந்த தாக்குதலா நினைச்சு நீங்களும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா போருக்கு வருவீங்களா அப்படின்னு இந்தியா சவுதி கிட்ட தெளிவுபடுத்த கேட்கும். சவுதி என்ன பதில் சொல்லும்னு எதிர்பார்க்கலாம்? பெரும்பாலும் சவுதி அரசாங்கம் வாய்மொழியா அது உங்க 2 பேரோட பிரச்சனை, நாங்க தலையிட மாட்டோம், இந்த ஒப்பந்தம் எங்களோட பாதுகாப்புக்காக மட்டும்தான், குறிப்பா ஈரான் ஹூத்தி மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு எதிரா அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கலாம். ஒப்பந்தத்தோட எழுத்து வடிவம் ரொம்ப பரந்த அர்த்தம் தருவதால இந்தியா ஒரு தெளிவான புரிதலை எதிர்பார்க்கறது நியாயம்தான். அந்த அறிக்கையோட கடைசியில இந்தியா தன்னோட தேசிய நலன்களை பாதுகாக்கிறதுல உறுதியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மறைமுக எச்சரிக்கை மாதிரியும் இருக்கு. இது இந்தியா, பாகிஸ்தான், சவுதி இந்த முக்கோணத்தை தாண்டி மத்த பிராந்திய சக்திகளை, குறிப்பா இஸ்ரேல் எப்படி பாதிக்கும்? அவங்களோட நிலை என்ன இந்த ஆட்டத்துல? கத்தார் நாடு இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பாகிஸ்தானோட செஞ்சுக்கிட்டா என்னாகும்? சில ஹமாஸ் தலைவர்கள் இன்னும் கத்தார்ல இருக்காங்கன்னு செய்தி வருது. ஒருவேளை இஸ்ரேல் எதிர்காலத்துல கத்தார்ல இருக்கிற ஹமாஸ் இலக்குகளை தாக்குனா, அப்போ இந்த கற்பனையான பாகிஸ்தான் கத்தார் ஒப்பந்தப்படி பாகிஸ்தான் நேரடியா இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்ய வேண்டிய நிலை வருமா? அப்படி நடந்தா அது மத்திய கிழக்கிய ஒரு பெரிய போருக்குள்ள தள்ளிடும்ல. இது மத்திய கிழக்குலயும் தெற்காசியாவிலையும் புதிய பாதுகாப்பு கூட்டணிகள் உருவாகிற ஒரு காலத்தோட தொடக்கமா இருக்கலாம். ஒரு பக்கம் பாகிஸ்தான், அவங்களோட அரபு கூட்டாளிகள் சவுதி, ஒருவேளை கத்தார், மற்ற நாடுகள், மறுபக்கம் இஸ்ரேல், அவங்களோட சாத்தியமான கூட்டாளிகள்னு ஒரு நிலை உருவாகலாம். இது ஏற்கனவே பதற்றமா இருக்கிற இந்த பகுதியில ஒரு பெரிய மோதலுக்கான வாய்ப்புகளை நிச்சயமா அதிகமாக்குது. நாம முன்னாடியே பேசின மாதிரி இந்த பகுதியில அமெரிக்காவோட செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருது. அவங்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மேல நம்பிக்கை குறையுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தமே ஓரளவுக்கு அதோட விளைவுதான். அதனால இந்த புது கூட்டணிகள் உருவாகிற சூழல்ல அமெரிக்கா எந்த பக்கம் நிற்கும்? இல்ல 2 பக்கத்தையும் சமாதானப்படுத்த முயற்சிக்குமா? இல்ல தன்னோட குறைஞ்சு வர செல்வாக்கால இந்த நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியாம தவிக்குமா? இதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா அரபு நாடுகள் வேற வழிகளை தேடுறது அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை நிச்சயமா சொல்லுது.